Taste the Daily. சென்னை ஓட்டேரியில் பெரும்பாலான பேருந்து நிறுத்தங்கள் மிகவும் சேதமடைந்துள்ளதால் பயணிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். விடியா திமுக அமைச்சர் சேகர்பாபு வீட்டின் அருகே பிரிங்க்லின் சாலையில் உள்ள 5 பேருந்து நிறுத்தங்கள் முறையான மேற்கூரை இன்றியும் அமர்வதற்கு போதிய நாற்காலி வசதியின்றியும் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் கொட்டும் மழையில் நனைந்தபடியே பேருந்துக்கு காத்திருப்பதாகவும் பல நிழற்குடைகள் மக்களை தேடி என்று வெற்று விளம்பரங்களை வைத்துவிட்டு ஓட்டு போட்ட மக்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தராமல் விடிய அரசு வஞ்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை மன்னவனூர் கிராமத்தில் அரசின் அலட்சியத்தால் சேதமடைந்த குடிநீர் குழாயை பொதுமக்களே சரி செய்தனர். கனமழையின் போது மரம் முறிந்து விழுந்து மன்னவனூர் கிராமத்திற்கு செல்லும் குடிநீர் குழாய் சேதமடைந்தது. இதனை விடிய அரசின் பஞ்சாயத்து நிர்வாகம் சரி செய்து கொடுக்காததால் பொதுமக்களுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதனால் கிராம மக்களே சேதமடைந்த குடிநீர் குழாயை சரி செய்யும் அவலநிலை ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் மாணவர்கள் மழையில் நனைந்து கொண்டே பள்ளிக்கு சென்றனர். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் தாம்பரத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்து கொண்டே சென்றனர். கனமழை பெய்யும் என அறிவித்திருந்தும் விடிய அரசின் மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கையாக செயல்படாததால் மாணவர்களுக்கு உடல்நலம் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்தில் மாநகராட்சியால் போடப்பட்ட தார் சாலை 10 நாட்களுக்குள் சேதமடைந்தது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே இருந்த சிமெண்ட் சாலையை அகற்றாமல் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு அவசர கதியில் புதிதாக தார் சாலை அமைக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த மழையால் தார் சாலை முற்றிலுமாக சேதமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. பழைய சாலையை அகற்றாமல் தரமற்ற முறையில் தார் சாலை அமைத்து விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மக்களின் வரி பணத்தை வீணாக்குவதாக குற்றம் சாட்டப்படுகிறது.